கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு. அவிட்டம் 3-4 பாதங்கள், பூரட்டாதி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த கும்பராசிக்கு சனி பயிற்சி சாதகமாக பாதகமாக? இந்த கும்பராசியில் இது நாள் வரைக்கும் ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தார். 7.5 சனி போயிட்டுருக்கு. இப்போது பாத சனி கடைசி 2.5 வருஷம் நடந்துட்டுருக்கு. இது பாத சனி என்று சொல்லக்கூடிய நிலை. இருந்தாலும் இது கடைசி இதுவாக இருக்கிற 2.5 இருக்கிறதால மேக்சிமம் நல்லதே செய்யும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தாலும் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பது என்பது குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே பிரச்சனை, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் மூலம் பிரச்சனை, எதை பேசினாலும் பிரச்சனை, எங்கே பேசினாலும் பிரச்சனைன்னு வரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யக்கூடாது. அதாவது பணம் வரவு சிறப்பாக இருக்கும், ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது. சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். படிக்கிற பிள்ளைங்க நல்ல அதிகப்படியான முயற்சி இருந்தால் தான் தேர்ச்சி பெற முடியும். மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அசிங்கம், அவமானத்தை சந்திக்க நேரிடும். மற்றவர்களுடைய விவகாரத்தில் தலையிடாதீங்க, மூக்க நுழைக்காதீங்க. மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் நீங்கள் வம்பு தும்புல மாட்டிக்காதீங்க. மற்றபடி 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்குமானா இன்னும் எழுத்துக்கிட்டே தான் போகும், டிலேனஸ் ஆகும். இருந்தாலும் பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை இருந்த போதிலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது. நினைச்சதை சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும். இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக பேச வேண்டும். ஏன்னா ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு பிரச்சனை வரக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை முதல் ரவுண்டு. இப்போ 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த 2வது ரவுண்டு ஒன்றும் பயப்பட வேண்டாம். பெரும்பாலும் இந்த கும்பராசிக்கு சனி பயிற்சி சாதகமான பயிற்சி என்று தான் சொல்ல வேண்டும். இருந்த போதிலும் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது.